துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி வானதி கிட்ட கேக்குறாங்க, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, என்ன நீ பேசிட்டு இருக்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பாண்டி, நீ என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேக்குறாங்க. சந்தேகமெல்லாம் படலடி, இருந்தாலும் என்ன பாண்டி நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லி வானதி சொல்லி போனை கட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லன் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டே, நான் எதுவுமே பண்ணலடா, போதும் போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாண்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேரன் வந்து சோழன் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. பாண்டியை நீ எப்பவுமே அடிச்சது இல்லைன்னா இந்த விஷயத்துல அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே சேரன் பாண்டி கிட்ட, இங்க பாருடா, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, நான் உன் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் அந்த பொண்ணு உன்னை நம்புறான்றதுக்காக நீ ஓவரா உன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதுதான். இப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல பிரச்சனைய சந்திச்சிட்டு இருப்பா, அவங்க அம்மா அவ்வளோ கோவப்பட்டு பேசினாங்க. நீ வானதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. பேசினேன்னு சொல்றாங்க. அண்ணன், நான் உங்ககிட்ட ஒன்று வேண்டாண்ண விடுன்றாங்க. சரி, நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோமா, சாமி கும்பிட்டாச்சு, முதல்ல அங்கே போகலாம், என்ன ஏதுன்னு பார்த்து உனக்கும் வானதிக்கும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சேரன் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நடேசன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சீட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப சேரனுடைய தாய் மாமா நடேசன் தான் கொலை பண்ணா, என் தங்கச்சியை கொலை பண்ணவே இங்க வந்திருக்கானா, அவனை உயிரோட விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா நடேசன் இருக்கிறதுல அவன் இல்லைன்னா என்ன, அவன் எங்க இருக்கானோ அங்கே போயிட்டு அவனை கண்டு துண்டமா வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்களோ அதே இடத்துக்கு போயிட்டு பயங்கரமா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நடேசன் நடிக்கிறது சோழன் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சோழன் வந்து, நீ தான் நாங்க வேணும்னு சொல்லிட்டு நீ வரல இல்ல, இப்ப வந்து என் அப்பாவை அடிச்சிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் அப்பாவை நீ அடிப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை கொண்டுவன நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் உடனே பலவன் அங்க இருக்கிறத பார்த்ததோ, ஓஹோ, என் தங்கச்சிக்கு அப்புறம் ஒருத்தையை கட்டிட்டு வந்து அவதுக்கு பிறந்தவனா, ஏண்டா நீ மட்டும் தானா, இன்னும் அப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி அவங்க பசங்க இருக்கான்னு சொல்லிட்டு பலவன ஒரு பக்கம் பேச நிலாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை பத்தி பேசுனீங்க, நடக்கிறதே வேற, நாங்க சாமி கும்பிட வந்தோம், சாமி கும்பிட்டு கிளம்பி போறோம்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சோழன் அடிச்சதுனால சோழன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல உட்கார்றாங்க. நிலா வந்து சோழன் கிட்ட, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆயின்மெண்ட் நான் போட்டு விடுறேன், சும்மா பேசிட்டே இருக்கும் போது அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி நிலா வந்து சோழனுக்கு ஆறுதலா பேசி ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க சோழன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.